அன்பே அமையும் அதிக கெடில வீரட்டான துறை அம்மானே என்ற பாடலுக்கு இணங்க 6/187A அமுத இல்லம் சிக்க ராஜபுரம் ஹவுசிங் போர்டு திருவள்ளம் அருகில் ராணிப்பேட்டை என்ற இடத்தினில் மொபைல் எண் 99 44 94 37 22 அலைத்தொடர்பு. இந்த இல்லத்தினில் நடராஜர் வழிபாடு. வாருங்கள் அன்பர்களே, அனைவரும் வழிபடுவோம். அனுதினமும் உரங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை அதிர குருவின் நிறையோடும் ஆமா வினை வந்து அணையும் சாரல் அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அல்லாடரவும் எங்கும் சாரல் அண்ணா மலையாரே நல்லார் பரவ படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடல்லான பத்தும் இவை கற்று வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மண்ணில் வாழ்வாரே வணங்க மண்ணில் வாழ்வாரே வணங்க மண்ணில் வாழ்வாரே வாழ்வாரே மண்ணில் வாழ்வாரே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்ல புதரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே. நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே நான் சொல்லும் நமச்சிவாயவே. நரகம் எழுப்புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயின் இருக்கிறார் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமச்சிவாயவே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அம்மா பேர் என்ன? சிவகாமி. சிவகாமி இல்லை நீங்க சிவகாமி நினைப்பிலே பாடம் சொல்ல மறந்த நடராஜா. நான் வரவே அப்பயே நினைச்சேன் உங்க பேர் சிவகாமியா கேட்கலான்னு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சி இவங்க தான் சொல்லி தந்து சொல்ல போறாங்க நாயன் கொண்டு பேரு கேட்பேன் எப்பயுமே. சரி அவங்க உடனே அவரும் சொன்னார் அந்த அம்மா கிட்ட தான் வேலைச்சேன். அப்போ உங்க மனைவி கிட்ட தான் அவர் வேலை செஞ்சுக்கிறார். அதனால தான் நீ வாழ்த்துக்கள். நல்லா அப்படியான ஒரு நல்லையும் பொருளையும் நல்ல நேரங்களில் நல்ல காலங்களில் வந்தீர்கள். வாழ்வும் வசதியும் பெற்று வலிமை பெற்று வாழ்வாக வாழப்பட்டு. இந்த மாலை யாருப்பா கட்டினது? எடுக்கு அந்த சோகாமிக்கு போடணும். அந்த சிவகாமி மகனிடமும் செய்தி சொல். அந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? இந்த பாட்டு தெரியுமா? பாடுங்க. இந்த சிவகாமி மகனிடம் செய்தி நெட்ல வச்சு பார்த்துட்டு வந்து சொல்லணும். இந்த புரியுது. சாமி கிட்ட இருக்குமா? சாமி மனைவி கிட்ட இருக்குமா? மலர்கள் மலரே மௌனமா அந்த பாட்டை கேட்டுருக்கீங்களா? யார் பண்ண அந்த பாட்டை கேட்கவே முடியாது. சினிமா பாட்டை கேட்க முடியல. இப்படி சமையல் கேட்டு போட்டு நோண்டிட்டு இருக்குல்ல கம்பெனி கம்பெனி நிர்வாகத்தரம் நிர்வாகத்தரம் கையில் என் கையில் கட்டிக்கிறீங்க. தங்க வலையில் போட்டுக்கிறீங்க. இந்த அவமானப்படுத்துகிற பேர் இல்லாத கைக்கு நல்லா கட்டலாம். உழைக்க வந்து நீங்கள் நிர்வாகத்திறன் படைச்சவங்க அது மாதிரி கையில் கட்டிக்கிறீங்க. தப்பு இல்லை. யார் சொல்லி தந்தது கையில் கட்டுறது? சொல்லுங்க. சொல்கிறத சொல்லுங்க. மயிரா மயிரை கட்டலாம். கைராலும் மயிரை கட்டலாம். கைரா கையை கட்டலாமா? அப்புறம் கட்டிக்கிறீங்க. உழைப்படி தானே.
யாரும் ஏமாத்தல, யாருடைய சொத்தை அபகரிக்கல, உழைச்சி போகிறதுக்கு ஊதியம் கொடுத்து சீக்கிரமாக இருந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத உழைக்கிறீங்க தான். உழைக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஓய்வு எடுக்குது தான். அது கூட எல்லாரும் உழைக்கிறீங்க. அப்படியே அந்த கயிறு கட்டிக்கிறீங்க. சாப்பாடே ஓட்ட மாட்டேது. கரெக்டாக டைம் சாப்பிட்டு இது வரைக்கும் கரெக்டாக சாப்பிடுவீங்களா? கரெக்டாக டைம் சாப்பிடுவீங்க. அது தப்பு தானே. கரெக்டாக டைம் சாப்பிடாதீங்க, கயிறு கட்டினீங்க. அதனால் ஒன்றும் ராசியும் இல்லை. சிவன் ராசிக்கிட்ட வந்துட்டு நீங்கள் நவராத்திரி சிவன் ராத்திரி பார்த்தாக்க தப்பு தானே. என்ன ராசி பார்க்கணும்? என்ன ராசி? இவர் யார்? சிவன் ராசி. இவரோட ராசியாக இருக்குப்போ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி போடுறது. இது எல்லாம் எடுத்துன்னு போகணும். இது எடுத்துன்னு போகணும், இது எடுத்துன்னு போகணும், அது எடுத்துன்னு போகணும். அவனா டுப்பா போகிறா பவுனா அது சொல்ல மாட்டேங்க, சிரிக்கிறீங்க. எத்தனை போகணும்? 2 போகணும் வழிதான். நான் ஒவ்வொன்றும் ஒரு போகணும் ஒரு வழியில் 4 பவுனை போட்டுக்குன்னா அவமானமாக இல்லை. அந்த கயிறு கட்டி கொடுக்குறது தப்பு தான். கழுத்துல இருக்கிற மாலை இருக்குங்க. நடராஜர் கழுத்துல கட்டிய மாலைய கைட்டி அவங்க போற ஏதால போடணும். அந்த சிவகாமின்ற பெயருக்கு தானே அவர்கிட்ட இருக்கிறத விட பெண்ணினத்தின் தலைவன் சிவபெருமான் நான் சொன்னேன். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவன், சம உரிமை கொடுக்குறவன் நான் சொன்னேன். அப்போ அவர் யாரை வர வச்சாரு? எனக்கு மனைவி வர வச்சாரா இல்லை சரவண மனைவி வச்சு அவருடைய மனைவியை இந்த இடத்துக்கு வர வச்சாரா? ஏய் நான் பெண்ணுக்கு சம உரிமை தருவேன், எனக்கு சமமான அழைச்சி இருக்கிறேன், வர கதவு திறடாருன்னு சொல்லி திறந்தாரா இல்லையா? இதை தான் நீங்கள் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு கழுத்தில் இருக்க போகணுமா, நான் கழுத்தில் இருக்கிறது கைதி போடணுமா? ராக்கிங்கள ராஜா அவங்க ஐயா சொல்லிட்டாரு, நான் ராக்கிங் பண்ணுறேன் பார்க்கிங் பண்ணுறேன். அந்த இடமே இல்லை. உன்னுடைய அருளை அவரிடம் கொடுக்கின்றேன், உன்னுடைய சம்மதத்தோடு. உன்னிடம் இருப்பதை பறிக்கவில்லை. அவருக்குதான் கொடுத்து அதுவும் அவருக்கு அமுதம். நன்றி. நான் நல்லா சொல்லுங்க, நல்லா இருக்கணும். நமக்கு இல்லை. நீங்கள் வேறு வந்தவனே சொல்றீங்க, நான் ஐயா உங்கள் கம்பெனியில் தான் பணி செஞ்சேன்னு. அதனால் நல்ல ஒரு பணியாளராகவும் நல்ல ஒரு நிலையை பெற்று நிலையான வாழ்வு பெற்று மங்களகரமான மகேஸ்வரனுடைய அருளை பெற்று மண்ணுலகத்தினுடைய நாயகனாக விளங்குகின்ற நடராஜ பெருமான் நலம் தானான்னு கேட்கிறாரா இல்லையா? வளம் தானான்னு நலம் தானா கேட்டாரா இல்லையா? நலமாக பலமாக பணனை தந்தார். எந்த மாதிரியே நல்லாவே கொடுத்துட்டாரு. வந்த உடனே அதனுடைய இது இப்போ எப்படிப்பட்டவர்? அன்பை பொழியும் அன்பு மழையானவர். புரியுது? அருள் மழையானவர். அன்பே அமையும் அதிகை கிடிலே வீரட்டாளர் துறை அம்மானே. புரியுது? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் யாதொரு போதும் மறந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறிய. அவர் தலையை புனிங்க அவர்கிட்ட, அவங்க கணவர் கிட்ட. உங்க கணவரா யார் அவரு? கடவுளா? சொல்லுங்க, உங்க கணவரா கடவுளா? கரெக்டாக சொல்லுங்க. 2 வெரி குட். எப்படி இந்த அளவுக்கு அறிவு வந்து? அதனால தான் நிர்வாகத்தில் இருக்குங்க. பெரிய ஸ்டாக் விளையாடுறா போதுடா ஐயா வெளியிருந்து அந்த பதில் கணவரா என்ன இப்படில பேசுறீங்க சொல்லல. ஐயா தான் வெளியே இப்படில பேசுறேன். அவங்க சொன்னாங்க 2 எனக்கு கணவரும் கடவுளும் சொன்னாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை! அதுதான் நீங்க எதுவுமே பேசாத எப்படி தெளிவுபடுத்த? நீங்க தெளிவுபடுத்தி பேசவே விட மாட்டீங்க. கனெக்ஷன் கொடுக்குறது சிலிப்பா. இயங்கும் பொருள் யாரு? நின்றவர் அவரு. சொல்ல நின்றவரா ஏங்கிறவர்? அப்படி நீங்க இப்படி ஆனதெல்லாம் அவர் ஆடிட்டாரு. ஏண்டி அழுவுற என்கிட்ட வந்து ஏண்டி சின்னுங்கிறன்னு கேட்டார். புரியுதா? அப்ப எப்படி யாரெல்லாம் தடுத்து விட்டாங்களா? யாரெல்லாம் தள்ளி விட்டாங்களா? அப்ப ஏங்க இருந்ததா இல்லையா? நின்ற தெய்வம் அல்ல, நடத்துகின்ற தெய்வம். ஓகேவா? நடராஜா என்ன எல்லாத்தையும் நடத்துகின்ற ராஜா. நல்லபடியா வைங்க. வாழ்த்துக்கள். வரதுக்கு வந்து வாழ்த்து நவராத்திரி அப்ப இசை கலைஞர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். அவங்க குரூப்புக்கு ஒரு நாள் வாழ்த்துக்கள். நல்லபடியா
வாங்க சாமி அடுத்து உங்களையும் போடுறீங்க இல்லையா சனிக்கிழமை சொல்லுவாங்க. நல்லபடியாக இருக்கு.